வாழ்வியலும் என்ற ஒரு தலைப்பின் கீழ் சற்று உரையாற்ற வேண்டும் என்று என்னை அழைத்திருந்தார்கள். பல்வேறு பணிகள் நாளை மறுநாள் சங்கத்திலே அனுபாபிகை ரிஷ்விகேஸ்வரர் ஆலயத்தினுடைய குடமுழுக்கு விழா முழுக்க அடியனுடைய கலந்துரையாடலில் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இன்று முக்கியமான அந்த விழாவாக நேற்று முழுக்க அங்கே விழா முடித்து இன்று யாகசாலைகள் எல்லாம் நடைபெற்றிருக்கக்கூடிய சூழலில் அம்மா அழைத்தார்கள் என்பது ஒரே காரணத்திற்காக மற்ற நேரத்தை எல்லாம் ஒதுக்கிவிட்டு இங்கே வந்து பார்க்கின்ற போது உங்களை எல்லாம் சந்திப்பதில் அடியேன் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த திருமந்திரத்தை அம்மா அவர்கள் கையில் எடுத்து உலகம் முழுக்க பறைசாற்ற வேண்டும். திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய வாழ்வியல் தொடர்பான அந்த உணர்வுகளை எல்லோருக்கும் தர வேண்டும் என்ற அடிப்படையில் இதை ஒரு சொற்பொழிவாக இல்லாமல், ஒரு ஆன்மீகமாக இல்லாமல், வாழ்வோடு தொடர்புடைய உணர்வுகளை இந்த திருமந்திரத்தின் மூலமாக தர வேண்டும் என்ற எண்ணத்தில் அவருக்குள்ளே திருமலர் இருந்து இயக்கிய அந்த உணர்வுகளை எழுத்து வடிவமாக கொண்டு புத்தக வடிவமாக உங்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு பயிற்சியை தந்து அதன் மூலமா இன்று பட்டம் பெற வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வணங்குகிறேன், போற்றுகிறேன், வணங்குகிறேன். இறைவனுடைய பெரும் கருணை இல்லாமல் இந்த தொண்டை எடுத்து செய்ய முடியாது. அந்த அடிப்படையில் அம்மா அவர்களுக்கு அண்ணாமலையார் உண்ணாமலைவனுடைய கருணை பெரும் கருணையாக இருந்ததனால்தான் 12 திருமுறைகளில் இருக்கக்கூடிய 10வது திருமுறையாக இருக்கக்கூடிய இந்த திருமந்திரத்தை ஒரு திருமுறத்தை தொட வேண்டும், ஒரு திருமுறையை நாம் தொட வேண்டும் என்று சொன்னாலோ எத்தனையோ பிறவி எடுத்த பிறகுதான் அந்த திருமுறையை நம் நாவிலே அமர செய்யக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அப்படி பல திருமுறைகளை பல பிறப்புகளை எடுத்தாலும் இந்த பிறப்பிலே அம்மா அவர்கள் இந்த திருமந்திரத்தினுடைய திருமுறையை எடுத்து பிறவி பயனை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். தான் மட்டும் பெற்ற இந்த இன்பத்தை எல்லோரும் பெற வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த திருமந்திரத்தின் வாக்காகவே அவர் எடுத்துக்கொண்டு எல்லோரும் அதை பயனடையும் வகையிலே இதை ஒரு பயிற்சியுமாக புத்தகமாக நம்ம உங்களுக்கு வடிவமைத்து அந்த பயிற்சியின் மூலமாக உங்கள் ஆன்ம உணர்வுகளையும் வாழ்வியல் உணர்வுகளையும் மாற்றும் விதமாக இந்த பயிற்சி உங்களுக்கு தந்திருக்கிறது. வாழ்வியல் என்று சொன்னால் 2 வாழ்வு ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. ஒன்று, மனிதனாக பிறந்து கடைசி வரை மனிதனாக வாழ்ந்து மறைவது ஒரு வாழ்வு. ஆடு மாடு எல்லாமே பிறக்கிறது. அதே போல மனிதனும் பிறக்கின்றான். மனிதனும் 3 வேளை உண்ணுகின்றான், உணவுகின்றான், உறங்குகின்றான். அவன் அன்றாடும் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறான். அதுவும் ஒரு வகை வாழ்வு. அந்த வாழ்விலே, உலக வாழ்விலே சிலர் சிறப்புக்குரியவர்களாக மாறுகிறார்கள். தன்னுடைய உழைப்பின் காரணமாக பெரிய இடத்திற்கு வந்து அடைகிறார்கள். இவர்கள் எல்லாம் உழைப்பின் காரணமாக வந்து பெரிய இடத்திற்கு அடைந்தாலும் அவர்களும் சாதாரண மனிதர்களைப் போலவே உண்ணுகிறார்கள், உறங்குகிறார்கள், வேலை பார்க்கிறார்கள். அப்படியே வாழ்க்கை ஓடுகிறது. இது ஒரு விதமான ஒரு வாழ்வு. இதை தாண்டி இன்னொரு வாழ்வு ஒன்று உண்டு. அந்த வாழ்வு ஆன்மாவை நோக்கி பயணிக்கின்ற ஒரு வாழ்வு. இந்த ஆன்மாவை நோக்கி பயணிக்கின்ற ஒரு வாழ்வு இறை வாழ்வு என்று சொல்வார்கள். அந்த இறைவனை அடையக்கூடிய வாழ்வு எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. அரியன் எங்கு சொன்னாலும் அரியன் சொல்வதுண்டு. அரிது அரிது மானடால் பிறத்தல் அரிது, அதன்விடம் அரிது, கோல் குருடு செவிடு, இப்படி பிறத்தல் அரிது என்று அடுக்கிக் கொண்டே வந்தார்கள் அவை பாட்டி. என்னை பொறுத்தவரை இறுதியிலே ஒரு 3 வரிகளை சேர்த்திருக்கலாமோ என்ற என்னுடைய சிந்தை எனக்குள் எழப்பட்டது. எல்லாவற்றிலும் அரிது, தமிழனாய் பிறப்பில் எல்லா பிறப்பிலும் அரிது அரிது என்ற ஒரு வார்த்தையை அவை பாட்டி சேர்த்திருக்கலாம். அதன்மிடம் அரிது. இந்த மாதிரி திருமுறைகளை நாவிலே அமர வைப்பது என்பது அதன்மிடம் அரிது.